நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவதே. அனைவரும் கரங்களை விரித்து அன்னையிடத்திலே வழியாக நம்முடைய வேண்டுகளை முன்வைப்போம். அன்னை தாய்மறியால் நமக்கு இந்த ஆலயத்திலே அவள் வேண்டும் தாயாக நிற்கிறாள். இந்த நாளிலே நீங்கள் கரம் விரித்து மன்றாடுகிற வேண்டல்களை இந்த அன்னை மரியாள் அளவற்ற விதமாய் பரிந்துரை செய்து வெறும் தண்ணீராக இருக்கக்கூடிய அந்த உன் வீட்டில் மிகப்பெரிய மதுரமான சுவைமிக்க திராட்சை ரசமாக மாற்றப் போகிறாள். ஒப்பு கொடுத்து அன்னிடத்திலே எதை குறித்து நாளிலே வந்து மன்றாடுகிறீர்களோ இந்த நற்கருணை ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே என்ற பாடலை இணைந்து நாம் பாடி ஜெபிப்போம். முடிந்தவர்கள் கரம் தட்டி நாம் இந்த பாடலை பாடலாம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உமக்காக அல்லாமல் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் தான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் தான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. எல்லோரும் இணைந்து உம்மை பாடாதவரே, ஆற்றமிக்க தகப்பனே, உம்மை புகழ்ந்து பாடுகிற நாவின் ஆசீர்வதியும், தங்கள் இல்லத்தை புகழ்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், தன் இல்லத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாளிலே மிகுந்த நீ ஆசீர்வாதமாய் உன் பிள்ளைகளை, இல்லங்களை, தொழில் துறைகளை, விவசாய நிலங்களை, ஆண்டவரே குழந்தை பெற்றுக்கலாம் மன்றாடுகிற அந்த பிள்ளைகளுடைய கற்பப்பையை நீ தொடுகிறாய், ஆசீர்வதிக்கிறாய். தங்கள் இல்லத்தில் கரங்களை விரித்து மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு மக்களும் ஆண்டவரே இதோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை உம் அன்பு பிள்ளைகளாக நம்புவோமாக. ஆண்டவரே நாங்கள் கரங்கள் விரித்து மன்றாடுகிற பொழுது
அன்னையின் ஆலயத்திலே பீடத்திலே அவள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய பணி வாழ்வில் நாங்கள் பின்பற்றுகிற பொழுது நாங்கள் எங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். நிச்சயமாக நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை எங்கள் வாழ்வில் அறிய செய்வீராக. நாளிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அழகான வார்த்தை. சீராக்கி நானூறுல 51வது வசனத்தில், 51வது அதிகாரத்தில் 22வது வசனம். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாவில் வழியாக ஜெபம் சொல்லணும், பாடணும், நன்றி செலுத்தணும். இவை வழியாக கடவுள் ஆசீர்வாதங்களை மிகுந்து நம்ம கொடுப்பார் என்பதனை அன்னை தாய்மரியாள் பெரியனாகிய அன்னை இந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து ஜெபி, ஜெபி, மன்றாடு, இடைவிடாது மன்றாடு, உன் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தாயாக இந்த நாளில் நிற்கிறார். இந்த நாளில் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிற அன்னை இடத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பான நற்கொடை ஆண்டவர் நம்மில் எழுந்தருளி வந்து நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார். எனவே மாண்பிற்கு எதிர்த்து பாடி அவனுடைய ஆசிரியரை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமை எல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் மகிமை நிலையாமல் அனுபவிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.